ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். இன்னைக்கு எதை பார்க்கலான்னா, விழிப்பு நிலையில் தூக்கமே தியானம். தியானம் என்றால் என்ன? விழிப்பு நிலையில் தூக்கமே தியானம். இப்போ நாம் தூங்கும்போது என்ன பண்ணுவோம்? அமைதியாக தூங்கிடுவோம் இல்லைங்களா? அதே போல் தியானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்படியே அமைதியாக நாம் தூங்கும்போது எப்படி இருக்குமோ அப்படி மனசை அமைதியாக வச்சுட்டு உட்காந்துடணும், சரிங்களா? ஆனால் விழிப்பு நிலையில் தூக்கம் அப்படின்னா என்னன்னா, நாம் தூங்குறாப்புல அமைதியாக உட்காந்துட்டு இருக்கணுமே ஒழிய உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல நம்ம ஆக்ஞாவை பார்த்துட்டு இருக்கணும். அப்போது உள்ளுக்குள்ளே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதனால தான் அது என்னன்னு சொல்கிறதுன்னா விழிப்பு நிலையில் தூக்கம் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? தியானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உட்காரணும் இல்லைங்களா? அது முடிய மாட்டேங்குது இல்லை? ஏன் முடிய மாட்டேங்குது? அப்போ மனசை அமைதி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மனமற்ற நிலைக்கு போகணும் இல்லைங்களா? ஆனால் மனமற்ற நிலைக்கு போக முடியவில்லை. ஏன்? அதுக்கு என்ன பண்ணணும்? மனமற்ற நிலைக்கு போகணும்னா முதல்ல மனதை கடந்த நிலைக்கு செல்லணும், சரிங்களா? மனதை கடந்த நிலைன்னா அந்த மனதில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அதை நாம் கடந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அடுத்தது மனதை கவனிக்க வேண்டும். அடுத்தது மனதை புரிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? ஏன்னா மனமானது எதையாவது ஒன்று யோசித்து எண்ணங்களை ஓட விட்டுக்கிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அது ஒவ்வொன்றுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது. அதை கவனிக்க வேண்டும். மனதை புரிந்து கொள்ள வேண்டும், மனதை கவனிக்க வேண்டும், மனதை கடந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அப்போ தான் நாம் மனமற்ற நிலைக்கு செல்ல முடியும் இல்லைங்களா? மனமற்ற நிலை என்பது விழிப்பு நிலையில் தூக்கமே மனமற்ற நிலை. தூங்கும்போது அமைதியாக அப்படியே மனசு அமைதியாக வச்சுட்டு தூங்குவோம் இல்லைங்களா? அதை போல் நம்ம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கணும், உள்ளுக்குள்ளே வெளிச்சிட்டு இருக்கணும். அதுவே தியானம். அப்போது அந்த நிலைக்கு நாம் நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எனி டைம் மனசை நம்ம அமைதியாக வச்சுக்கணும், சரிங்களா? மனசை நம்ம எப்பயுமே அமைதியாக வச்சுட்டு இருக்கும்போது மட்டும்தான் மனமற்ற நிலைக்கு நாம் கொண்டு போக முடியும். அப்போது மனதை அமைதியாக நாம் வச்சுக்கணுன்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? நம்ம சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் நம்ம மகிழ்ச்சியாக வைத்து கொண்டு இருக்கும்போது மட்டுமே நம் மனமானது அமைதிப்படும். அப்போ அதுக்குண்டான வேலை பண்ணணும் இல்லைங்களா? நம்ம எனி டைம் ஹாப்பியாக இருக்கணும், ஆசையை கம்மி பண்ணணும், எதிர்பார்ப்பெல்லாம் கம்மி பண்ணிக்கணும். எதுக்காக எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுன்னா, நம்மளுக்கு ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் என்ன ஆகுதுன்னா, அதை யோசனை பண்ணி 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 பலவிதமாக நம்மளுக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்போது ஆசையை கம்மி பண்ணிக்கணும். சுத்தமாக விடணும்னா முடியாது இல்லைங்களா? ஆசை கம்மி பண்ணிக்கலாமே. ஆசை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டு நாம் வாழும்போது மனமானது அமைதிப்படும். நம்மளுக்காக நாம் வாழாமல் மற்றவங்களோட அந்த நலனுக்காக நாம் வாழும்போது மனமானது அமைதிப்படும். மனசை எப்படி நாம் அமைதியாக வச்சுக்கலாம், எனி டைம் ஹாப்பியாக வைத்துக்கொள்வது எப்படி அப்படின்னு நாம் யோசிக்கணும். எல்லாத்துக்கிட்டையுமே அன்பை கொடுக்கும்போது அந்த அன்பு நம்மளுக்கும் வந்துடும் இல்லைங்களா? எல்லாத்துக்கிட்டையுமே மகிழ்ச்சியாக ஹாப்பியாக பழகும்போது அந்த ஹாப்பினஸ் நம்மளுக்கும் வந்துடும் இல்லைங்களா? அதை நாம் கவனிக்கணும். கவனித்து
நம்ம வந்து அப்பப்போ பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளை அந்த மனமற்ற நிலைக்கு அந்த பயிற்சியானது நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போகும். சரிங்களா? இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல, எதற்காக சண்டை சச்சரவு, எதற்கு? அப்போது எல்லாத்துக்கிட்டையுமே விட்டு கொடுத்து போயிடலாமே, இல்லைங்களா? அப்போது நம்ம வந்து மனமற்ற நிலைக்கு நம்மளை கொண்டு போகணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா, முதல்ல நாம் நம் மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நாம் மனமற்ற நிலைக்கு போக முடியும். அடுத்தது, விடாமல் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். பயிற்சி பண்ணும்போது மட்டுமே மூச்சுக்கும் மனதுக்கும் கனெக்ட் உண்டு. பயிற்சி பண்ணும்போது மட்டுமே மனமானது அமைதிப்படும், இல்லைங்களா? இப்போ திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? அது உண்மைதான். இப்போ எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் மேலே ஷூட்டிங் நடந்துடுச்சு, இப்போ நடந்துட்டுருக்கு. வாழ்க்கை என்பது முன்னாடியே ஷூட்டிங் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அவங்கவுங்க நடிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா? அப்போது திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இந்த தம்பதியருக்கு, இந்த குழந்தைக்கும், அந்த தம்பதியரான அந்த குழந்தைக்கும் திருமணம் என்பது முன்னாடியே முடிவெடுக்கப்பட்டு விட்டது. சரிங்களா? அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, அது முன்னாடியே வந்து பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொன்றையும் நாம் எப்படி எடுத்துக்கணும்? இது அவன் செயல், இது அவன் செயல், அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகலாமா? டென்ஷன் ஆவது மூலியமாக அதை நம்மளால் மாற்ற முடியுமா? யோசிங்க. எதுவுமே முடியாது, இல்லைங்களா? அப்போ எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டு பகவானே நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு விட்டுடணும், இல்லைங்களா? அப்படி விடும்போது மட்டுமே நாம் மனதை வந்து அழுத்தம் இல்லாமல் நாம் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். இல்லைன்னா முடியுமான்னு முடியாது. ஒவ்வொன்றும் நாம் நினைக்கிறாப்புலையே நடக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா நடக்கலை. அப்படிங்கும்போது மனம் அழுத்தமாகி விடுகின்றது, இல்லையா? அப்போது நாம் நினைக்கிறபடி நடக்குமா, இல்லை முன்னாடியே பகவான் வந்து என்ன நினச்சாரோ அது நடக்குமா? யோசிங்க பார்க்கலாம். முன்னாடியே எல்லாமே வந்து ஷூட் பண்ணிட்டாங்க, இல்லையா? இப்போ நடந்துட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றையும் அப்படியே நம்ம ஏற்றுக்கணும், இல்லைங்களா? அப்படி ஏற்றுண்டு எது நடந்தாலும் இது அவன் செயலே அப்படின்னு நாம் ஏற்றுண்டு போகும்போது நம்முடைய மனமானது பாதிக்கப்படாது. சரிங்களா? அப்போது நாம் தினமும் பயிற்சி பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். தினமும் பயிற்சி பண்ணும்போது மட்டுமே, பிராணாயாமம் பண்ணும்போது மட்டுமே நம்மளை மனமற்ற நிலைக்கு அது கூட்டி செல்லும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனதை அமைதிப்படும். சரிங்களா? அப்போ அந்த மனமற்ற நிலை என்பது எதுன்னா இறைநிலை. அந்த இறைநிலைக்கு நாம் போகணுன்னா நம்மளை அதுக்கு நாம் பக்குவப்படுத்தணும், இல்லைங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம் மனதை நாம் அடக்க வேண்டும். நம் மனதுடன் நாம் பேச வேண்டும். நம் மனதை நாம் கவனிக்க வேண்டும். சரிங்களா? அப்போது நம் மனதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணும்போது மட்டுமே மனமற்ற நிலைக்கு செல்ல முடியும். மனமற்ற நிலை என்பது அந்த பகவான் நிலை. அது சீக்கிரமாக நம்மளுக்கு வாய்க்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துடுவாங்களா? அது ஒரு பொக்கிஷமானதாச்சே. அந்த நிலைக்கு நம்மளை நாம் தயார்படுத்தணும், இல்லைங்களா? அதுக்குண்டானதெல்லாம் நாம் செய்யணும், இல்லைங்களா? அப்போது நம் மனதை நாம் முதலில் அமைதியாக வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். அந்த நிலையில் இருக்கும்போது மட்டுமே நம் மனமானது மனமற்ற நிலைக்கு நம்மளை கூட்டி செல்லும். அதுவும் அந்த பகவான் செயல் தானே. யோசிங்க. இப்போது பயிற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்துடுமா அப்படின்னா கிடையவே கிடையாது.
முதல்ல என்ன பண்ணணும்? நம் மனதை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். அதுக்குண்டான முயற்சியில் யார்? நாம் தானே ஈடுபடணும் இல்லைங்களா? அப்போது ஒவ்வொன்றா என்ன பகவான் சொல்கிறாரோ அது எல்லாம் நாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சரிங்களா? பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம், விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.